அதே மாதிரி இங்க பைரவர் ரொம்ப விசேஷமான பைரவர். 4 பைரவர்கள், 4 அதாவது சதுர்வேதி மங்கலம்னு கல்வெட்டுல சொல்றான். அதனால இங்க 4 வேதங்களுமே 4 பைரவர்கள், 4 யுகங்களுமே 4 பைரவர்களாக இருக்காங்க. அதுல ஈசான மூலையில ஒரு பைரவர் இருக்கார். சாதாரணமா பைரவர்னா சுனவாகனம் இருக்கும், ஆனந்த கோலாகலமா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவான். இங்க 4வதா இருக்கிற பைரவர் கரெக்டா சனி மூலையில சுனவாகனம் இல்லாத ஈசான மூலையில இருந்து அனுகிரகம் பண்றாரு. அந்த அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னா இந்த வழக்குகள் அதெல்லாம் வெற்றி அடையுது. நிறைய பேர் தேய்பிறை அஷ்டமிக்கு வராங்க, நல்லா இதுவா இருக்கு. அதே மாதிரி இதுவும் அம்பாலும் ரொம்ப கருணை மூர்த்தி. அதாவது கல்யாணம் ஆகாதவா இங்க வந்து ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலும் அடுத்த மாதம் பத்திரிக்கை எடுத்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு மீனாட்சியினுடைய அனுகிரகம். மதுரைக்கு போகாதவா இங்க வந்து கண்டிப்பா இந்த மீனாட்சியை பார்த்தாலே ஏறக்குறைய எல்லா சமாச்சாரங்களும் நல்லபடியா முடியும்.